சோழக்கூர் என்ற கிராமத்தில் அழகான தோட்டம் ஒன்று இருந்தது. அந்த தோட்டத்தில் நிறைய குரங்குகள் இருந்தன. அந்த குரங்குகள் நீண்ட நாட்களாக அங்கேயே இருந்ததால் தோட்டக்காரருடன் நெருக்கமான நண்பர்களாக மாறிவிட்டன. தோட்டக்காரர் தினமும் தோட்டத்தில் வேலை செய்வதை குரங்குகள் கவனித்து வந்தன. சில நாட்கள் கழித்து குரங்குகள் அவருக்கு உதவியாக சில வேலைகளும் செய்தன. ஒரு நாள் தோட்டக்காரர் பக்கத்து ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நாம் இல்லாதபோது தோட்டத்தை யார் பாதுகாப்பது என்ற கவலை அவருக்கு வந்தது. அப்போதுதான் அவருக்கு ஒரு யோசனை வந்தது. நாம் இல்லாத நேரத்தில் இந்த குரங்குகளை செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி பாதுகாக்க சொல்லலாமே என்று நினைத்தார். மறுநாள் அவர் குரங்குகளை அழைத்து, நான் பக்கத்து ஊருக்கு ஒரு வேளையாக செல்கிறேன். வருவதற்கு 4 நாட்கள் ஆகும். அதுவரை நீங்கள்தான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி பாதுகாக்க வேண்டும் என்றார். உடனே குரங்குகள் தோட்டக்காரரிடம், எந்த செடிக்கு எவ்வளவு தண்ணீர் ஊத்துவது என்று எப்படி தெரிந்து கொள்வது என்றன. தோட்டக்காரர் சொன்னார், வேர் பெரியதாக இருந்தா நிறைய தண்ணீர் ஊத்துங்க, சின்ன வேராக இருந்தா கொஞ்சமா ஊத்துங்க என்று சொல்லிவிட்டு சென்றார். ஊருக்கு சென்ற தோட்டக்காரர் திரும்பி வந்து பார்த்தபோது அவருக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. எல்லா செடிகளும் பிடுங்கப்பட்டு மண்ணில் காய்ந்து கிடந்தன. அதிர்ச்சியடைந்த தோட்டக்காரர், ஏன் இப்படி செடிகள் அனைத்தும் பிடுங்கி கிடக்கின்றன என்று கேட்டார். உடனே குரங்குகள், நீங்கதானே சொன்னீர்கள், வேர் பெரியதாக இருந்தால் அதிக நீரும் சின்னதாக இருந்தால் குறைந்த நீரும் ஊத்தணும் என்று. அதனால்தான் எல்லா செடியையும் பிடுங்கி பார்த்தோம் என்றது. இதை கேட்ட தோட்டக்காரர், புத்தியில்லாதவர்களிடம் பொறுப்பை கெடுத்தால் முடிவும் புத்தியில்லாததாகவே இருக்கும் என்று வருந்தினார்.